இன்னைக்கு நம்ம எக் கொத்து பரோட்டா பண்ண போறோம். இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். 2 பரோட்டா இந்த சைஸுக்கு சின்ன சின்னதா பிச்சு வச்சிருக்கேன். 2 முட்டை, ஒரு வெங்காயம் குட்டியா கட் பண்ணது, ஒரு தக்காளி குட்டியா கட் பண்ணது, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு பச்சை மிளகாய் குட்டியா கட் பண்ணியிருக்கேன், தேவையான அளவு கருவேப்பிலை. நம்ம இந்த முட்டை கொத்து பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சது நம்ம இதில் பச்சை மிளகாய் போட்டுடலாம். கூடவே கருவேப்பிலையும் போடுறேன். இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இதில் நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதில் உப்பு போடலாம். கூடவே நம்ம தக்காளியும் போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் இந்த முட்டையை ஊற்றுறோம். முட்டையை ஊற்றுனதும் நம்ம இதோடவே இந்த பிச்சு வச்சுருக்க பரோட்டாவும் போட்டுடலாம். பரோட்டா நீங்கள் ரெடிமேடாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை வீட்டில் பண்ணுறதுன்னா நான் இந்தியன் சமையலில் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம். நம்ம இதோட மிக்ஸ் பண்ணுவோம். இந்த முட்டை எல்லாம் பரோட்டாவோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒயிட்டாக வரும்போது நம்ம இப்போ இதை கொத்தணும். எனக்கு இப்போ இது கிளாஸ் டாப்ங்கிறதுனால நான் இந்த அடுப்பில் வச்சு கொத்தலை, இதை தனியாக எடுத்து வச்சு கொத்த போகிறேன். நீங்கள் அடுப்புலேயே வச்சு பண்ணுறீங்கன்னா கூட கொத்திட்டே பண்ணலாம். நான் இப்போ தனியாக எடுத்து நம்ம இதை கொத்துவோம். இதை கொத்துறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் இருக்க ஒரு கரண்டி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஷார்ப் எட்ஜான ஒரு டம்ளர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எடுத்து இந்த மாதிரி நம்ம நல்லா சின்ன சின்னதாக ஆறுறது வரைக்கும் நல்லா கொத்திட்டே இருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வர்றது வரைக்கும் நம்ம நல்லா குத்தியாச்சு. இப்போ நீங்கள் அடுப்புலேயே வச்சு பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம். குத்தி முடிக்கும் போது நம்ம இறக்கிடலாம். நான் வந்து கிளாஸ் டாப் அடுப்புங்கிறதுனால தனியாக எடுத்தேன். நீங்கள் கிளாஸ் டாப் அடுப்புனா அடுப்பில் வச்சே குத்தாதீங்க. இப்போ நம்ம வெளியே எடுத்ததுனால இன்னொரு 1 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சு தான் வதக்குவோம். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு பெப்பரையும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வதக்குவோம். நம்ம 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை சூடாக சர்வ் பண்ணலாம். நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டியான எக் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதில் லைம் புளிஞ்சு சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.